ஃபார்முலா கிட்டத்தட்ட 20-25 ஃபார்முலாக்கு மேலேயே இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இங்கே பாருங்கள், இதில் எத்தனை ஃபார்முலா இருக்குது? E1 வந்து E22 வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் பெருசு வேணால் படிச்சுன்னா பாருங்கள். இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்ப்ளிகேஷன் ஃபார்முலா அப்படிங்கிறது எல்லா ஃபார்முலாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது இந்த ஃபார்முலா அண்ட் ஸ்பேஸ் ஃபார்முலாவும் இந்த ஆர் கேஸ் ஃபார்முலாவும் என்ன சொல்லிக்கிறாங்க? ஆர் கேஸ் வந்ததுன்னா அடிஷ்னல் ஃபார்முலா. பாருங்க, ஆர்னு வரும்போது என்ன ஃபார்முலா? அடிஷ்னல் வரலாம். சப்போஸ் வெறும் பி மட்டும் எழுதுனீங்கன்னா அது என்ன எழுதுறாங்க? பிஆர்கியூன்னு எழுதுறாங்க. அப்போ கியூ மட்டும் எழுதுனா அது இம்ப்ளைஸ் தட் என்ன சொல்றாங்க? பிஆர்கியூன்னு எழுதுறாங்க. அப்படின்னா மீனிங் என்னமா? நம்ம வென் டயக்ராம் கான்செப்ட் தான். இது இப்படி ஒரு வென் டயக்ராம் போடுறீங்க, இப்படி ஒரு வென் டயக்ராம் போடுறீங்கன்னா பிஆர்கியூவோட மீனிங் என்ன? பிஆர்கியூ அப்படின்னு என்ன மீனிங்? எக்ஸ் பிலாங்ஸ் டு, சப்போஸ் இது ஏ இது பிங்கிற செட் எடுத்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னு எடுத்தீங்கன்னா எக்ஸ் எய்தர் ஏல இருக்கலாம் ஆர் எக்ஸ் எய்தர் பியில் இருக்கலாம். சரிங்களா? அதனால தான் சொல்கிறாங்க இது பின்னு எடுத்துட்டா கண்டிப்பாக பிஆர்கியூவில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி கியூங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டா பிஆர்கியூவில் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ பிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும்? கண்டிப்பாக இதில் இருக்கும். கியூங்கிற ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ அதான் மீன் பண்ணுறாங்க அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லுங்க? சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் ஒரு வென் டயக்ராம் போட்டு காட்டுறேன். அதே தான். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் தான் இங்கே வருது. இது ஏங்கிற செட்டு, இது பிங்கிற செட்டு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எங்கே இருக்கும்? இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் என்னது? எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ரெண்டுலையுமே இருக்கணும். அண்டுக்கு மீனிங் என்ன? அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கணும்? ரெண்டுக்கு காமனாக எக்ஸ் இருக்கணும். இல்லைன்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரிங்களா? ஸோ அதுதான் சொல்கிறான் பாருங்க. பி அண்டு கியூவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த எலிமெண்ட் எங்கே இருக்கும்? பியில் இருக்கும் அண்டு கியூவில் இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா என்ன இருக்கும்? அந்த ரெண்டு எலிமெண்ட் பி அண்டு கியூவில் இருக்கும். சரிங்களா? ஆராக இருந்தால் எய்தர் பியில் இருக்கலாம் ஆர் கியூவில் இருக்கலாம். பட் பி அண்டு கியூவாக இருந்துச்சுன்னா ரெண்டுலேயுமே இருக்கும். அதனால தான் இம்ப்ளிகேஷன் ஃபார்முலா மாறுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டோட்டலாக 4 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. சரிங்களா? ஸோ அடுத்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இது என்ன கொடுத்துக்கிறாங்க? நெகேஷன் பி. இங்கே இருக்குது நெகேஷன் பி விச் இம்ப்ளைஸ் பி டென்ஸ் டு கியூ. இது எதனால் வருது? பி டென்ஸ் டு கியூ. அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கியூவோட ஃபார்முலா என்ன ஆல்ரெடி தெரியும். நெகேஷன் பி ஆர் கியூன்னு தெரியும். இது ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கே படிச்சுக்கிறோம். நெகேஷன் பி ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கியூனா நெகேஷன் பி ஆர் கியூன்னு தெரியும். அப்போ நெகேஷன் பி ஆர் கியூனா இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? அதாவது தேர்டு ஃபோர்த்து. அப்போ என்ன ஆகும்? அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்? நெகேஷன் பி கியூன்னு எழுதலாம். அதுதான் சொல்லிக்கிறாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் பொறுத்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் டிபெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே சேம் தான். ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து நெகேஷன் பி ஆர் கியூன்னு எழுதலாம். அப்போ நெகேஷன் பி ஆர் கியூனா மீனிங் என்ன? நெகேஷன் பி விச் இம்ப்ளைஸ் நெகேஷன் பி ஆர் கியூ, கியூ விச் இம்ப்ளைஸ் நெகேஷன் பி ஆர் கியூ. அப்போ இந்த நெகேஷன் பி ஆர் கியூவோட ஃபார்முலா என்னது? பி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கியூ. அப்போ இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு எழுதலாம். அதனால தான் இந்த ரெண்டையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ரெண்டு. ஸோ அதே ஐடியா தான் நெகேஷன். அப்போ இது வந்து டிமார்கன் லா அப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க? டிமார்கன் லா. அப்படின்னா மீனிங் என்ன? நெகேஷன் ஆல்ரெடி வெளியே இருக்குது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. அதாவது நெகேஷன் பி டென்ஸ் டு கியூனா மீனிங் என்ன? நெகேஷன் பி ஆர் கியூன்னு தெரியும். அப்போ நெகேஷன் உள்ளே போகும்போது என்ன ஆகும்? நெகேஷன் ஆஃப் நெகேஷன் வந்து பி, ஆர் வந்து அண்டாகும், கியூ வந்து நெகேஷன் கியூ ஆகும். அப்படின்னா இது மீனிங் என்ன? இதனோட மீனிங் பார்த்தீங்கன்னா பி அண்ட் ஆல்சோ நெகேஷன் கியூ. அதை இங்கே ரெண்டும் டிஃபைன் பண்ணிப்பாங்க. எய்தர் பியாக இருக்கும் ஆர் நெகேஷன் கியூவாக இருக்கும். அப்போ மேலே இருக்கிற 4 ஃபார்முலா தரவாயிட்டாங்களோ அதில் மீதி இருக்கிற கீழே 4 ஃபார்முலா வந்து அதனோட ரீப்ளிகேஷன் தான், அதனுடைய ரீப்ளேஷன் தான். சரிங்களாம்மா? இது நார்மலாக நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் படிச்சோம்ல, ஃபஸ்ட்டு பார்ட், அதை வச்சு இது நான் 8 ஃபார்முலா நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். மீதி இருக்கிற ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீதி இருக்கிற ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. அது இந்த ஃபார்முலா பார்த்து பார்த்தீங்களா? இந்த ஃபார்முலா தான் மேலே அந்த தீரியோட ஃபார்முலா. மேலே அந்த தீரி ப்ரூவ் பண்ணணும்ல. P tends to Q, that means by conditional statement to Q, P, then its result is Q. அப்போ அதனோட நேம் என்ன சொல்கிறாங்க? மாடலஸ் போலனஸ். இங்கே பாருங்க, மாடலஸ் போலனஸ், மாடலஸ் டாலரன்ஸ்.
இந்த 2 ஃபார்முலா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா? இதனோட இயரம் மார்க் பார்த்தீங்க, இதனோட இயரம் மார்க் பார்த்தீங்க. இந்த 2 ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த நேம் ஃபார்முலா வச்சு அட்லீஸ்ட் தெரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் ஃபார்முலா வச்சு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த 10, 11, 12, 13, 14. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து படிச்சுக்கங்கம்மா. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நல்ல ஈஸியான ஸ்டேட்மெண்ட்னா P டெண்ட்ஸ் டு Q which implies P கேன்சல். அதனால பார்த்தீங்கன்னா Pயும் P கேன்சல் ஆனா Q கிடைக்கும். அதான் இங்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க? நெகேஷன் Q, கமா அடுத்த பாருங்க நெகேஷன் Q, கமா P டெண்ட்ஸ் டு Q which implies இது எப்படி கிடைக்குங்கிறாங்க? இந்த Qவும் இதுவும் கட்டாயி நெகேஷன் Bயும் கிடைக்குங்க. Qவும் அந்த இதுவும் கட்டானா நெகேஷன் B கிடைக்குங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க? PRQ அது வந்து அது கூட இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு நம்மளுடைய 13 ஸ்டேட்மெண்ட். P டெண்ட்ஸ் டு Q, Q டெண்ட்ஸ் டு R அப்படின்னு என்னது? இந்த Qவும் கேன்சல் ஆகி P டெண்ட்ஸ் டு Rன்னு வரும். ஸோ அதை என்ன சொல்லிக்கிறாங்க? ஹைப்போதெட்டிக்கல் சினானிம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இது டோட்டலாக 14 ஃபார்முலா இருக்குன்னு பேர். நம்ம ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 14 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அதோட இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். ஆல்ரெடி ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸில் என்னது? டபுள் நெகேஷன் ஃபார்முலா, இது காம்யூட்டேட்டிவ் லா, இது அசோசியேட் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, டிமார்கன் லா, இது வந்து இது எல்லாமே டிமார்கன் லா, இது வரைக்குமே டிமார்கன் லா. இது வந்து ஐடென்டிபோட்டன்ட் லா. ஐடென்டிபோட்டன்ட் லா வந்து நம்ம ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன். ஐடென்டிபோட்டன்ட் லா என்ன வருது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் லாவிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. என்னாச்சு இது பாருங்க, டாட்டாலஜி வச்சு நம்ம சொல்லுவோம்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மினி ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம சொல்லுவோம்ல, பி அண்டு நெகேஷன் பின்னா இது ஃபால்ஸ். அப்போ இதுக்கு பேர் என்ன வரும்? நம்மளுக்கு வந்து எலிமெண்ட் வந்து கேன்சலேஷன் ஆகிட்டு இது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் 6. அதே மாதிரி இது ட்ரூ, இது வந்து ஃபால்ஸ், இது வந்து ட்ரூ அப்படின்னு டாட்டாலஜி கிடைக்குது. இங்கே எழுதுது எகெயின் ஃபால்ஸ் வரனால இது ஃபால்ஸ் கிடைக்குது. இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து ஃபார்முலா தான். மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா தான் கம்மியாக தான் அப்ளை பண்ணுவோம். நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிகேஷன், இந்த I1லேருந்து I14 இருக்குதுல்ல, இந்த ஃபார்முலா நிறைய இடத்துல அப்ளை பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பார்த்த ஃபார்முலா தான். இது எல்லாமே ஸ்டார்டிங்கே பார்த்த ஃபார்முலா தான். சரிங்களா? மேக்ஸிமம் மேலே இருக்கிற 14 ஃபார்முலாவும் இந்த டிமார்கன் லா, இந்த லாலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இது ஐடென்டிபோட்டன்ட் லா, இது ஐடென்டி லா, அந்த டாட்டாலஜி லா, இது வந்து கான்ட்ராடிக்ஷன் லா. இதுதான் நம்ம மேலே பார்த்துட்டோம்ல, நெகேஷன் பி ஆர் யூங்கிற ஃபார்முலா. இதுதான் இது நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம்ல. இந்த எல்லா ஃபார்முலா வச்சு தான் இங்கே இருக்கிற மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இந்த எல்லா ஃபார்முலா வச்சு தான் மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலா ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த செட் ஆஃப் ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் நிறையா கொடுத்துருக்குறோம். அப்போ இதையும் பெஸ்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு